என் பேராண்டிக்கு என்கிட்ட ஏதோ வேலை ஆகணும், அதனாலதான் சைஸா எனக்கு சோப்பு போடுறான்னு தான் நினைப்பேன். என்ன பார்த்தா பிரச்சனை வரப்போகுது. பேசாம தமிழ் வயித்துல இருக்க குழந்தை ஒண்ணு இல்ல ரெட்ட குழந்தைங்கிற விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிடலாமா? அந்த விஷயத்த சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுக்குதான் சொல்றேன். என் செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல, என் குச்சு இல்ல, உனக்கே எம்பிட்டு ஆசை இருக்குன்னா இந்த உண்மையை சொல்லி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு என் மனசுல எம்பிட்டு ஆசை இருக்கும். யோசிச்சு பாருடா. அது எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு நான் சொல்லாம இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமையா இருக்கும். என்ன காரணம் பார்த்தா? இல்ல சேது, நீ இம்பிட்டு தூரம் சொல்றப்ப நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த ரெட்டை குழந்தை விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லலாமா வேண்டாமான்னு நீயே உன் கைப்பட சாமி கிட்ட எழுதி போடு. சாமி பார்த்து உத்தரவு கொடுத்தா இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லுன்னு சொல்லிருச்சுன்னா நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோம். ஆனா சாமி பார்த்து யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிருச்சுன்னா சொல்ல வேணாம் ஐயா. ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறனால அதுல 1000 காரணம் இருக்கும். சாமி ஒரு விஷயத்த மூடி மறைக்க சொல்லி உத்தரவு கொடுத்தா அதுல லட்சம் காரணம், கோடி காரணம் இருக்கும். சாமி சொல்றத கேட்கலாம்ப்பா. அப்ப சாமி கிட்ட உத்தரவு கேட்டலாம் பார்த்தா? சரிப்பா, சரி. இதுல ஒரு பேப்பர்ல ரெட்டை குழந்தை விஷயத்த சொல்லலான்னு எழுதியிருக்கேன். இன்னொரு பேப்பர்ல ரெட்டை குழந்தை விஷயத்த சொல்ல கூடாதுன்னு எழுதியிருக்கேன். இது நல்லா குலுக்கி நான் போடுறேன், நீயே எடு. அதுபடி நாம நடந்துக்கலாம். பழையூர்பட்டி பெரிய மந்த நீதான் என் கொடைச்சாமி. நீ என்ன உத்தரவு கொடுக்குறியோ அத நான் கேக்குறேன், அதுபடியே நடந்துக்கிறேன். ரெட்டை குழந்தை விஷயத்த சொல்ல கூடாதுன்னு வந்திருக்கு. நான் அப்பவே சொன்னேன்லடா பேராண்டி, எனக்கு உத்தரவு வரலன்னு. அதேதான் இப்பவும் நடந்துகிட்டு. தயவு செஞ்சு இப்போதைக்கு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் ஐயா. கட்சி தலைவர் சொன்னத நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வர போகுது. இன்னும் 2 நாள்ல எலெக்ஷன் தேதி அறிவிக்க போறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வீட்டுல இருக்கிற நீங்க எல்லாரும் நான் போட்டியிடுற தொகுதியில கடுமையான களப்பணி செய்ய போறீங்க.